அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு சேலம் அஸ்தம்பட்டியில் 2017ஆம் ஆண்டு நான் நடந்த கூட்டத்தில் எங்களுடைய கடல் வளம் மீனவ மக்களினுடைய வாழ்வாதார மீட்பு பாதுகாப்பு இந்த அடிப்படையில் நான் நெய்தல் படை அமைப்போம் அப்படின்னு பேசுனதுக்கு என் மேல வழக்கு. வேற எது இல்லைங்க, நெய்தல் படை. கடந்த 2016ஆம் ஆண்டு சேலத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல சீமான் அவர்கள் தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா தமிழக மீனவர்களையும் தமிழக நாட்டின் கடலோரத்தையும் தமிழ்நாட்டின் கடல் வளத்தையும் பாதுகாப்பதற்காக நெய்தல் படை அமைப்பேன் என்று பேசினதுக்காக அண்ணன் சீமான் மீது தேச துரோக வழக்கு போடப்பட்டிருக்கு. அப்படி அண்ணன் சீமான் அவர்கள் பேசியது போல நெய்தல் படை என்று ஒன்று தமிழ்நாட்டுல அமைச்சா துரோக வழக்கு போட முடியுமா, அது தேச துரோகமாகுமா என்பதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகின்றோம். அதுக்கு முன்னாடி நம்ம நெய்தல் படைனா என்னன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நெய்தல் என்பது தமிழர்களால் குறிப்பிடப்பட்ட நில வகைகள்ல கடலும் கடல் சார்ந்த பகுதியும் தான் நெய்தல். அதாவது கடல் கரையும் சேர்ந்ததுதான் நெய்தல். அதை பாதுகாப்பதற்காக ஒரு படை கட்டுவதற்கு பேர் தான் நெய்தல் படை. இந்த மாதிரி ஒரு படை ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருக்கான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இருக்கு. அது தமிழ்நாடு அரசாலே உருவாக்கப்பட்டது. அதுக்கு முன்பு நம்ம இன்னொரு தகவலை தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டின், அதாவது இந்திய நாட்டின் கடல் எல்லையானது எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்திய நாட்டின் கடல் எல்லை முதல் 20 கிலோமீட்டர், அதாவது முதல் 20 நாட்டிக்கல் மைல் என்பது அதி முக்கியமான பகுதி. இந்த பகுதியில எந்த நாட்டோட கப்பலும் எந்த நாட்டோட படகுகளோ இந்திய அரசோட, இந்திய நேவியோட அனுமதியின்றி உள்ள வர முடியாது. அப்படி உள்ள வந்தா அந்த கப்பல்கள் மீது எந்த நடவடிக்கை வேணா இந்திய அரசாங்கம் எடுக்கலாம். அதுக்கு முழு உரிமையும் இருக்கு. அதாவது சர்வதேச கடல் விதிகளின்படி. இதுக்கு அடுத்து இருக்கின்ற 200 நாட்டிக்கல் மைல், இதுதாங்க முக்கியமான விஷயம். இந்த 200 நாட்டிக்கல் மைல் என்பது சிறப்பு பொருளாதார மண்டலம். அதாவது இந்த இந்த கரையிலிருந்து அடுத்து இருக்கின்ற 200 நாட்டிக்கல் மைலானது இந்த கரையில எந்த நாடு இருக்கோ அந்த நாட்டுக்கு சொந்தமான ஒரு கடல். அந்த கடல்ல எந்த நாட்டு கப்பல் வேணாலும் போகலாம் வரலாம். ஆனா அங்க மீன் பிடிப்பதற்கான உரிமை கிடையாது. அங்க இருக்கிற வளங்களை பயன்படுத்துறதுக்கான உரிமை கிடையாது. அது அந்த நாட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. இது ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன் என்று அழைக்கப்படுது. கடல்ல சிறப்பு பொருளாதார மண்டலம் என்று அழைக்கப்படுது. அந்த பொருளாதார மண்டலத்தில் உள்ள அனைத்து வளங்களும் அது சார்ந்திருக்கிற நாட்டுக்கு தான் சொந்தம். அப்படி நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இலங்கை என்பது வெறும் 40 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்குமான கடல் எல்லை என்பது ரொம்ப கம்மி. அதனால இன்ன வரைக்கும் இலங்கை நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்குமான இந்த சர்வதேச கடல் ஒப்பந்தத்தின்படி எந்த ஒரு நில வரையறையும் செய்யப்படவில்லை என்பதுதான் உண்மை. அதனால இங்க எவனாச்சும் தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி போய் மீன் பிடிச்சாங்க, இலங்கை எல்லைக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவனை யோசிக்காம பிஞ்சு செருப்பு கொண்டு நீங்க அடிக்கலாம். அதுக்கு முழு உரிமையும் உங்ககிட்ட இருக்கு. இன்ன வரைக்கும் இந்திய அரசாங்கம் அதற்கான எந்த ஒரு தீர்வையும் கொண்டு வந்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் சொன்னது போல தமிழ்நாட்டுல இந்த நெய்தல் படைன்னு ஒண்ணு இருக்கு அது கேட்டு. ஆனா நெய்தல் படைன்னு கிடையாது. தமிழ்நாடு அரசால, அதாவது மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களால 1994ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கடலோர பாதுகாப்பு குழுமம் என்ற தமிழக காவல்துறையால் இயக்கப்படுகின்ற ஒரு கடலோர பாதுகாப்பு குழுமம் இருக்கு. அந்த கடலோர பாதுகாப்பு குழுமத்தோட வேலை தமிழக மீனவர்கள் கடல்ல மீன் பிடிக்க போகும்போது அவங்கள பாதுகாக்கிறது, அவங்களுக்கு எந்த விதத்திலையும் அச்சுறுத்தல் வராமல் பாதுகாப்பது, கடலோரத்தில் நடக்கிற கள்ளக்கடத்தல்கள் மற்றும் மற்ற எந்த ஒரு தீவிரவாத நடவடிக்கையும் தடுப்பதற்காக தமிழக அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு காவல் பிரிவு தான் இந்த தமிழக கடலோர காவல் பாதுகாப்பு குழுமம் என்றது. இந்த தமிழக காவல் பாதுகாப்பு குழுமம் என்பது வெறும் தரையில மட்டும் செயல்படுற ஒரு அமைப்பு கிடையாதுங்க. இந்த அமைப்பு கிட்டையும் சொந்தமாக படகுகள் இருக்கு. அதுவும் அதிவேகமான படகுகள், துப்பாக்கி, அந்த கெனான் ரைஃபிள் எனப்படுகின்ற அதிநவீன தானியங்கி துப்பாக்கிகள் பொருத்தப்பட்ட படகு இந்த தமிழ்நாடு அரசு காவல் படைகிட்டையும் இருக்கு. அது இல்லாம ஆர்பிஜி ராக்கெட் லான்ச்சர், கிரைனட் லான்ச்சர், அதிநவீன மிஷின் கன் போன்றவைகளும் இவர்கள் சுமந்துதான் கடல்ல பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வந்திருந்தாங்க. எப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 2009க்கு முன்பு வர. ஆனா இந்த 2009க்கு பின்பு இந்த அமைப்போட பணியானது வெறும் கடற்கரையோட முடிஞ்சிட்டதுனால இன்னைக்கு நம்ம மீனவர்களை சிங்கள அரசோட கடற்பல் படை தாக்கும் பொழுது அவர்களை பாதுகாக்க முடியாம போயிடுது. இதை தடுக்கும் விதத்தில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது நம்ம குறிப்பா அதில் புரிஞ்சிடும். அண்ணன் சீமான் அவர்கள் எந்த ஒரு மேடையிலுமே நான் நெய்தல் படை என்று ஒன்றை கட்டி நான் இலங்கை அரசின் மீதோ இல்லை இலங்கை அரசின் கப்பல் படை மீதோ தாக்குதல் நேரடியா நடத்த மாட்டேன். என் மீனவர்களை தாக்கும் பட்சத்தில், என் வளங்களை திருடும் பட்சத்தில் நான் என்னை தற்காத்து கொள்ள நான் எங்கள் மீனவர்களை பாதுகாக்க தாக்குதல் நடத்துவேன்.
இததான் அண்ணன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் பதிவிச்சுட்டு வராரு. ஆனா இதை புரிஞ்சிக்காத, இதை பத்தி தெரிஞ்சிக்காத இந்த கட்சிகளும் இந்த ஆட்சியாளர்களும் அண்ணன் சீமான் மீது எப்படியாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஏதாவது சொல்லி அண்ணன் சீமான் அவர்களையும் அண்ணன் சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சியையும் முடக்கணுன்றதற்காக இந்த மாதிரி வழக்குகளை போட்டு அப்புறம் தொடர்ந்து அலக்கழிப்பது சகஜமாயிட்டே இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, நான் சட்டப்படி நெய்தல் படை என்ன வேலை செய்யுமோ அதை செய்வதற்கான படை இங்கே ஏற்கனவே இருக்கு. ஆனா அது வேலை செய்யறது கிடையாது. அதை புதுப்பித்து அதுக்கு பெயர் மாற்றம் செய்து அதற்கான வேலையை செய்ய வைப்பதற்கான பணியை தான் அண்ணன் சீமான் அவர்கள் நெய்தல் படை கட்ட வேண்டும் என்று சொல்றாரு. இததான் நம்ம கேரளாவிலையும் இப்ப இருக்கிற ஐயா பினராயி விஜயன் அவர்கள் நெய்தல் படை என்ற ஒரு படையை கட்டி அங்குள்ள மீனவர்களை பாதுகாத்துட்டு இருக்காங்க. இதுதான் அண்ணன் சீமான் சொல்றாங்க. அண்ணன் சீமான் மீது நீங்க தேச பாதுகாப்பு வழக்கு போடுவது நியாயம் என்றால், அப்போது இந்த படையை கட்டிய அம்மையார் ஜெயலலிதா மீது தேச பாதுகாப்பு வழக்கு போடாதது ஏன்? அப்போ இதுல இருந்து நமக்கு ஒன்று நல்லா தெரியுது, இங்க நெய்தல் படை கட்டுவது பிரச்சனை கிடையாது, அதை யார் கட்டுவதில் என்பதுதான் பிரச்சனை. சீமான் என்ற ஒரு மனிதன் நெய்தல் படை என்று ஒன்று கட்டிவிட்டால் இப்போது நடப்பது போல எந்த ஒரு அட்டுழியும் இலங்கை இராணுவத்தால் இங்க செய்ய முடியாது. முழுக்க முழுக்க இந்த இந்திய பெருங்கடலானது தமிழர் கடலாக மாறும் என்ற அச்சத்தில் தான் இந்த நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்படுது. தொடர்ந்து இது போல அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.